அடிமை மருமகள் 27வது எபிசோடுல நம்ம அருண் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாரா? பிரியாவும் மங்காமமும் செய்த சதிகள் எல்லாமே நம்ம ஆனந்தி எல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டாங்களா? இது எப்படி நடந்தது? இது சாத்தியமே கிடையாது. அருணும் ஆனந்தி கிட்ட எவ்வளவு கோபமாக நடந்துக்கிட்டாரு. அருண் ஆனந்தி என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டா. எப்படி நம்பிட்டாங்க? இப்ப பிரியாவும் மங்காவும் இப்ப அவங்களுடைய நிலையை எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிமை மருமகள் 27வது எபிசோடில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை அமைய போகுது. நாம் எதிர்பாராத ஒன்று எதிர்பார்க்க போகிறோம். இவ்வளவு நாளா இவ்வளவு 25வது எபிசோடு வரைக்கும் அடிமை மருமகளாக இருந்த ஆனந்தி இதுக்கப்புறம் 26வது எபிசோடு லாஸ்ட் எபிசோட்ல இருந்து நம்ம அதிகார மருமகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இனி வரப்போகிற எபிசோட்ல எல்லாமே நம்ம ஆனந்தி அதிகார மருமகளாக தான் இனி பார்க்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இனி நம்ம பிரியாவும் மங்கம்மாவும் இருக்கு மிகப்பெரிய ஒரு கச்சேரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆனந்தி என்ன செய்கிறாங்கனாக்கா, ஒவ்வொரு எபிசோடையும் நம்ம அருணை நம்ப வைக்கிறாங்க. இப்போ நம்ம பிரியாவுக்கும் மங்கம்மாவுக்கும் நல்லா சேவை செய்கிற மாதிரி ஆனந்தி நம்ம அருண் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் பணிவிடை செய்வது போன்று எல்லாமே நடித்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா பழைய ஆனந்தி கிடையாது. இனிமே எல்லார் முன்னாடியும் நல்லா பணிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லையா? இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. இனி நான் அடிமை மருமகளை இருக்க மாட்டேன், அதிகார மருமகளை தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அருண் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது எல்லாருக்கும் பணிவிடை செய்வது போன்று, அதாவது பிரியாவுக்கும் மங்கம்மாவுக்கும் எந்த வேலையும் கொடுக்காமல் இவளே சமைச்சு இவளே வீடு எல்லாம் கூட்டி அதுக்கப்புறம் துணிகளெல்லாம் துவைச்சி எல்லா வேலைகளையும் செய்வது போன்று, அதாவது நம்ம அருண் இருக்கும் பொழுது அவன் கண் முன்னே எல்லாமே ஆனந்தி தான் செய்கிறான், நம்ம வீட்டுக்காரர் தான் செய்கிறா, இவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்காங்க, நம்ம தங்கச்சியும் அம்மாவும் அப்படிங்கிற மாதிரி அவன் கண் முன்னே ஆனந்தி நடிச்சுட்டு இருக்கா. இப்போ அருண் ஆஃபீஸுக்கு போனதுக்கு அப்புறமா அவள் அதிகாரம் மருமகளா உடனே மாறுகிறாள். உடனே மங்கம்மாவும் பிரியாவும் வாடி போடி இந்த வேலை செய் அந்த வேலை செய், இந்த சாப்பாடை செய், இந்த துணியை துவி, இந்த வீட்டை விளக்கு, இந்த வீட்டை பெருக்கு அப்படிங்கிற மாதிரியே மிக அதிகாரமாக நம்ம ஆனந்தியை பார்க்குறோம். எல்லா வேலைகளையும் செய்ய வைக்கிறாங்க. உடனே நம்ம அருண் வீட்டுக்கு வந்ததுமே மறுபடியும் பழையபடி அந்நியன் படம் பார்த்த மாதிரி தான். அவன் இருக்கும் பொழுது நல்ல மருமகளை மாதிரியும், அவன் இல்லாத போது அதிகார மருமகளை நம்ம பார்க்குறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வரப்போகிற எபிசோட. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆனந்தி எப்படா இவங்களை வெளுத்து கட்ட போகிறாங்க, இவன் எப்போ மாற போகிறா, இவ்வளவு பணிவா எவ்வளோதான் சர்டிஃபிகேட் அது இது எரிச்சாலும் இவ்வளோ கேவலப்படுத்தினாலும் ஏன் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா, இவ்வளோ ஒரு உண்மையான மருமகளை நம்ம பார்த்துருக்க மாட்டோம், இனி இவங்களை ரிவெஞ்ச் எடுத்த எப்படி இருக்கும், கதை சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிடலையா? அதே மாதிரி தான் இப்போ வர போகிற எபிசோடில் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்காக ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருக்காங்க. மங்கம்மாவும் பிரியாவும் ரொம்ப சூப்பராக இருக்க பொழுது லாஸ்ட் எபிசோடு நீங்கள் பார்த்துருப்பாங்க. வாடி போடி ரொம்ப அதிகாரமும் உனக்கு வேணும்னா டீயை போட்டு கூடிடு அப்படிங்கிற மாதிரி என்ன வாடி பொடியை நல்லா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கதை பயங்கரமாக இருந்தது. 26வது எபிசோட நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். இனி கேம் ஆன் ஆகிடுச்சு. நம்முடைய அதிகார மருமகளுடைய எபிசோடு 27 ரொம்ப சூப்பராகவே இருக்க பொழுது நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். நம்ம அடிமை மருமகளாகவே இப்படியே தொடர்ந்து போயிடுமா? நம்மளுடைய அருண் என்னதான் சொன்னாலே, அதாவது அப்பா சொன்னால் கூட அவர் நம்ப மாட்டேன்றாரு. சரி ஆனந்தி சொன்னாலும் நம்பலாம், பிரச்சனை இல்லை, அவங்க அப்பா சொல்கிறது கூட நம்ப மாட்டேன்றாரு, எப்படி இவரை நம்ப வைக்கிறாரு அப்படின்னு கதை மூவ் ஆகிட்டு இருந்தது இல்லையா? இப்போ தான் அவங்க நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல நம்மளுடைய மனசு அருணுக்கு மாறுகிறது. என்ன தான் ஆனந்தி அவங்களுக்கு பணிவிடை செய்கிறது எல்லாமே நல்லா தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மனசில் நல்லா பதிஞ்சிடுச்சு நம்ம அருணுக்கு. இதுக்கப்புறம் அருண் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மாவும் தங்கச்சி பேச்சு கேட்க மாட்டேன்றாரு. ஏன் கேட்க மாட்டேங்கிறது? எல்லாமே தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கா. எல்லாமே கரெக்டாக தானே ஆனந்தி உங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கா, ஏன் அப்படி குறை சொல்லிட்டு இருக்குங்க ஆனந்தி, அவள் என்ன தப்பு பண்ணா அப்படிங்கிற மாதிரி முதல் முறையாக வரப்போகிற எபிசோடில் அவங்க அம்மாவையும் தங்கச்சி எதிர்த்து பேசுகிறாரு. பேசுறது மட்டும் கிடையாது, இனி அவங்க ஆனந்தி விஷயத்தில் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி அருண் கூடி சீக்கிரம் வரப்போகிற
எபிசோடில் சொல்ல போகிறாரு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எதிர்பார்த்துருக்க மட்டும் அருண் வந்து இந்த மாதிரி அம்மாவையும் தங்கச்சியை எதிர்த்து பேசியிருக்கிறத இனி ஒவ்வொரு எபிசோடோட பார்க்காம இருந்திருக்கும். ஆனால் வரப்போகிற எபிசோடில் இனி 8th 9th 30 31 எபிசோடில் இந்த கூடிய சீக்கிரத்தில் ஃபீச்சர் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அருண் வந்து அவங்க அம்மாவை மங்கம்மாவையும் பெரியாவையும் எதிர்த்து பேசுகிறாங்க ஆனந்திக்காக. எப்படி ஆனந்திக்காக இவர் இவ்வளோ உண்மையாக இருந்தும் இவளை குறை சொல்கிறீங்களே, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. ஆனந்தி வந்து கர்ப்பத்தை கலைச்சிருக்க மாட்டா, இதுக்கு சதி வேலையில் நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு அந்த கோபத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அதே போல் என்னடா எல்லா உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஷாக்காக வந்து பார்க்குறாங்க பெரியாவும் மங்கம்மாவும். இனி அந்த வேலைக்கான ஏற்பாடுகளை வந்து ஒரு வேளை ஆனந்தி இதுக்கு கருவை கலைச்சத்துக்கு வாய்ப்பே கிடையாது, இதுக்கெல்லாம் காரணம் இவங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறாரு. இதுக்கப்புறம் அந்த குழுவை வச்சு எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன நடவடிக்கை எல்லாமே வந்து நோண்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்படியே கண்காணிக்கிறாரு நம்ம அருண். மங்கம்மாவும் பெரிய என்ன செய்கிறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் உண்மை தெரிய வருது. நம்ம தங்கச்சிக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இந்த காசு நம்ம கிட்டக்க வரணும், நம்ம நகை நெட்டோட நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அதனால தான் இந்த கருவை கலைச்சேன் அப்படிங்கிற எல்லா உண்மையும் வந்து தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து காத்துக்கிட்டு இருக்குது. அருண் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மங்கம்மாவும் பெரிய வந்து சும்மா விடுவாங்களா சொல்லுங்கள். நம்ம அருண் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இனியுடைய கதி அருணும் மங்கம்முடைய கதி என்னவாக இருக்க பொழுது? இனி அவங்களுடைய வேலைகள் எல்லாமே அவங்களோட சதித்திட்டங்கள் எல்லாமே முறியடிக்க போகிறாங்க. இனி வரப்போகிற எபிசோட நம்ம எதிர்பாராத ஒன்று நம்ம எதிர்பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் அரங்கேற போகுது, நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது. நம்ம ஒரு சின்ன பாட்டாக தான் வந்து சின்னதாக சொல்லியிருக்கோம். ரியல் வீடியோ தாஸ்டே 4:27 எபிசோடில் அப்டேட்ஸ் வரப்போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய விஷயம் நம்ம சொல்லலை, ஒரு சின்ன பாட்டாக தான் நான் வந்து சொல்லியிருக்கோம். எல்லா வீடியோவும் நடக்க போகிறது எல்லாத்தையும் இதில் சொல்லிட்டா அதோடைய இன்ட்ரெஸ்டிங் வந்து போய்டும் இல்லையா? அதனால் சுருக்கமாக ஃபீச்சர் எபிசோட்ஸுக்காகவும் எல்லாமே ஒரு கொஞ்சம் சின்னதாக சொல்லியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்க போகுது வரப்போகிற எபிசோட். நம்ம எதிர்பாராத ஒன்று எதிர்பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து நம்ம தாஸ்டே 4 வெயிட் பண்ணிட்டு இருங்க. அந்த 27வது எபிசோடு பார்த்துக்கோங்க. 28வது எபிசோட அப்டேட்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே 8 ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு எபிசோட் நம்ம பார்த்துருவோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருங்க நண்பர்கள், நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அடிமை மருமகளுடைய 27வது எபிசோடுக்காக யாரெல்லாம் அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அடுத்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பபாய், டேக் கேர்.